என்ன கூத்து? வெறு கூத்து. எப்படி? அருள்மிகு கோசாரிப்பட்டியில் இருந்து அருள் வரைத்து வருகின்ற அருள்மிகு பச்சையம்மன் முத்துசாமி கருப்பசாமி ஆலயத்தின் முன்பதாக மாச அமாவாசை திதியை முன்னிட்டு ஓரிரு நாடகத்தில் நம்முடைய நாடக குழுவினெல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தி வருகின்றோம். அப்படி பார்க்கையில் 53வது அமாவாசை இடைவிடாமல் வழிக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். நம்மளுடைய நாடக கலைஞருடைய உதவியாலையும் அன்பு ரசிகர் மக்களுடைய ஆதரவாலையும் இன்னும் அருள்மிகு பச்சையம்மன் அருளாலையும் விடாமுயற்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா, இன்னைக்கு ஒரு 10,000 போட்டு தள்ளிருப்பேன். 10,000? ஆமா, வீணா போயிருக்கும். அம்மா எந்த வழியையும் வழி விடல, முடிச்சுக்கிட்டேன். ஆமாங்க, தன் கொடியிலே பூத்த பூவல்லையா அம்மா நம்மளை தடை வென்றால் காத்துக்குவா என்று சொல்லி நான் அம்மாவையே பிரார்த்தித்தேன். அதன் பிரகாரமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடி உள்ள சபையிலே எண்ணற்ற பக்த கோடிகளும் இன்னும் பல ஊரில் இருந்து வந்துள்ள நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களும் திரளாக வந்திருந்தாலும் அருள்மிகு பச்சையம்மனை நான் கெஞ்சி கேட்டுக் கொள்வது என்ன என்றால், தாயே பச்சையம்மா, என் கையில பணத்தை கொடுத்திருக்கிறாங்க, என்கிட்ட பாரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. வெறும் பணம் மட்டும் இல்லம்மா, சக்தி உமையவளே, ஒரு சொல்லு வாசகியே, ஓங்கார நாயகியே, அம்மா தாயே பச்சையம்மா, உன் குணமறிஞ்சு நடக்கும் புள்ள, நான் புலம்புற அளவுக்கு நீ வச்சுக்காத. அம்மா, 6 விலை 100 தப்பு செய்திருந்தாலும் எங்களை அடின்னு அடிச்சிடாத, எங்களை ஒதுரி தூரத்தள்ளி நிறுத்திடாத. பச்சையம்மா, தான் குடும்பத்துல குழப்பம் இருக்குது, என் பிள்ளைங்க என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னு பணம் கொடுத்திருக்கிறாங்க. என் மகனுக்கு கல்யாணமே ஆகவில்லை அப்படின்னு சொல்லி புலம்பி கொடுத்திருக்கிறாங்க. என் பையனுக்கு கல்யாணம் ஆகி, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆகி போச்சு, என்ன குழந்தை பாக்கி இல்லைன்னு கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, என் பூமியில பிரச்சனை, என் குடும்பத்துல பிரச்சனை, என் உடம்புல பிரச்சனை, இதெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அம்மா, நான் வாழ்த்துறது தான் என் கடமை. அம்மா பத்தினி, அவங்க கூப்பிட்ட சொல்லுக்கெல்லாம் கூட போய அவங்க வச்ச வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து, அவங்க வச்ச வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து, அவரவர் எண்ணிய எண்ணமெல்லாம் இனிதே நிறைவேற வேண்டும். எத்தனையோ வகையில வந்து சொல்லிருக்கிறாங்க. 5000 போடுறன்னு சொல்லிருக்கிறாங்க, 1000 போடுறன்னு சொல்லிருக்கிறாங்க. இன்னும் கூத்து விடுறேன், என் மகனுக்கு வேலை கிடைச்சிட்டா அதே மாதிரி உருவ சிலை செய்து வைக்கிறேன், கெடா வெட்டி கூத்து விடணும் கும்பிடுறாங்க. என் மனசுல இருக்குதோ இல்லையோ உன் மனசுக்கு தெரியும். அம்மா தாயே பத்தினி, நான் உன்னை என்னன்னு வர்ணிக்கிறதுன்னு தெரியல, உனக்கு நான் எப்படி எடுத்து சொல்வதுன்னு தெரியல. எல்லாம் உனக்கு புரியும். புரியாதது ஒண்ணும் இல்ல. அம்மா, நான் பொதுவா வாத்துறேன், நீங்க என்ன மனசுல நினைச்சு என்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த காரியம் நிறைவேற பச்சையம்மனை பிரார்த்தனை செய்து, அவரவர் செய்யும் தொழில் என்ன தொழிலா இருந்தாலும் சரி, அந்த தொழில மேன்மை, முன்னேற்றம், வளர்ச்சி, வருமானத்தை கொடுத்து அவங்க குழந்தைகள்லாம் நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பான கல்வியும் கொடுத்து, போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு 1,100 ஆண்டு கால வாழ எல்லா வல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன்.
மாரிக்கவுண்டர் கண்ணந்தேரி ஏரிகாட்டோல தனியா கொண்டு வந்திருக்கிறார். குஞ்சப்பன், முத்தம்மாள், ராஜா, நதியா, மோனிசா, கயல். கயல் எழுதிருக்கிறாங்க. வாரிசு கிடைக்க வேண்டிய எண்ணி அவர் கிடைத்தால் தெருக்கூத்து விட விடணும், நாடகம் விடுறோம்னு சொல்லி கெடாய் வெட்டி பொங்கல் வைக்கிறோம், எடைக்கேற போறோம்னு சொல்லி யாரு ராஜா நதியா கும்பிட்டு இருக்கிறாங்க. தாயை பச்சியம்மா கூட துணை போய பக்க துணை போய பாதுகாப்பை கொடுத்து வேலையில் இருக்கிறார். குழந்தை பாக்கியத்தில் உன் மடியில எப்படி ஒரு குழந்தை இருக்கிறதோ அதுபோல் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்க எண்ணம் ஈடேற அம்மா தாயை பக்கத்துல போய பாதுகாப்பை கொடுத்து சீரு சிறப்புமாய் பல்லாண்டு காலம் வாழ பிரார்த்திக்கின்றேன். தாயை பத்தியம்மா இந்த நாடகத்தை சிறப்புற செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னதானத்தை மாதம் கொடுத்து கொண்டு வருகின்ற அருமை பச்சையம்மன் நாடக குழுவினர் அவர்களுக்கும் நண்பர்கள் குழு அவர்களுக்கும் இடைவிடாமல் படிக்க நமக்கு ஆதரவு கொடுத்து வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் மாதம் 500 1000 என்று சொல்லி கொடுத்து வந்துள்ள அவர் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேரை அன்பளிப்பாக கொடுத்துள்ளவர்களுக்கும் ஆட்டோ ஓனர் வடிவேல் அவர்களுக்கும் நம்மை போன்ற நாடக கலைஞர் குடும்பங்களுக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சிறப்புமாய் வாழ பச்சையம்மனை பிரார்த்திக்கிறேன். ஒரு பொது அறிவிப்பு. 2-3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. ஆமா, இப்பவே நான் விடிகாலம் போறேங்கிறான். அதே போல நாளை இரவு இன்னைக்கு மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்தா நாளைக்கு 2 பேர் வந்திருக்க. பாலிமேட்ல அம்மா பச்சை பட்னியா இருந்து 15 நாள் விரதம் தீர்க்கக்கூடிய பாலிமேட்ல நாளை இரவு நாளைக்கு பெரியாண்டிச்சி பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம் என்று சொல்லக்கூடிய நாடகம் சிறப்பான கலைஞர்களை கொண்டு வந்து சிறப்புற செய்ய உள்ளோம். அதனால இன்று வந்தது போல் நாளைய வர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லகா புடிங்கி வச்சிருந்தா கூட அப்படியே புட்டான உடச்சி விடுங்க, ஆவி ஏறி போயிடும். நல்லகாய வேவிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு கூத்த பாட்டு நாளான்னைக்கு பேச்சுக்கலாம். நல்ல விலைக்கு சரி. அப்படி இருந்தாலும் இரவென்று பகலாம் பாராமல் படிக்கு நம்மளை அந்நிய தேசங்களுக்கெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அருமை அண்ணன் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் செல்வம் யூடியூப் சேனல் அவர்கள் வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் விஷ்ணு புராணத்தை ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஆமா புரட்டாசி திங்கள் அல்லவா, அதுவும் ஆடி புரட்டாசி அமாவாசை மகாபலி அமாவாசை பிறந்தவருக்கு திதி கொடுக்கக்கூடிய அமாவாசை திதி இன்று என்பா. இந்த பெருமாளை பிரார்த்திக்கும் அண்ணா என் மனதிலே ஒரு உத்தாசம் ஏற்பட்டது. அதை நிறைவேற்ற அருமை அண்ணன் அருமை அப்பா குழந்தா கவுடர்களும் இன்னும் அருமை மாமா மாமா அவர்களும் அவருடைய உறுதுணையோடு இன்று நாடகம் 53வது அமாவாசை